இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான செய்தி. மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் ஆஜராக அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் ஆஜராக உத்தரவு. திருமண மோசடி புகாரின் பேரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. புகார் அளித்த ஜாய் கிறிஸ்டல்சாவையும் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் ஆஜராக உத்தரவு என்ற செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன். மாதம்பட்டி ரங்கராஜ் மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் கூடுதல் விவரம் தகவல் தரலாம். திருமண மோசடி புகார் ஒன்றை ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா மகளிர் ஆணையத்தில் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி இன்று காலை 10 மணி அளவில் தனது வழக்கறிஞருடன் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்காக ஆஜராகி இருந்தார். அவருடைய மனைவி ஸ்ருதியும் உடன் வந்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஜாய் கிறிஸ்டல்டாவும் விசாரணைக்காக தனது வழக்கறிஞருடன் ஆஜரானார். மகளிர் ஆணையத்துடைய தலைவர் குமாரி முன்பு ஆஜரானார்கள். 2 பேரையும் ஒன்றாக வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. ஜாய் கிறிஸ்டல்டா அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவர் அளித்திருக்கக்கூடிய புகாரின் தன்மையை வைத்து 2 பேரிடமும் பல்வேறு கேள்விகள் கேட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக விசாரணையை முடித்து 2.5 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்ட பிறகு மீண்டும் 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல அன்று ஜாய் கிறிஸ்டல்டாவும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 29ஆம் தேதி மீண்டும் இந்த விசாரணை தொடர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு தொடர்பான தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.